Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரான்ச்சைசியோட முதல் லைவ் ஆக்ஷன் படம் 2007 ரிலீஸ் ஆயிருந்தாலும் நம்ம சேனல்ல நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ கதைப்படி பார்த்தா அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய படம் 2018 ரிலீஸ் ஆன பம்பிள் பி தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற படம் பம்பிள் பி. இந்த படத்துல சைபர்ட்ரான்ல இருக்கிற பம்பிள் பி நம்ம பூமிக்கு வரான். அவன் ஏன் பூமிக்கு வரான்? அவன் வந்த வேலையை செஞ்சு முடிச்சானா இல்லையா? பூமியில இருக்கிற மனிதர்கள் அவனை பார்த்ததும் என்ன நடந்தது? அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த வில்லன்ஸ் அவன் சமாளிச்சானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம சேனல்ல மொவானா 2, முஃபாசா, சோனிக் 3 இந்த படங்களை போட சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. விஷயம் என்னன்னா, இந்த படங்கள்லாம் இப்பதான் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிற படங்களை இவ்வளவு சீக்கிரம் ஸ்பாயில் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அட்லீஸ்ட் அந்த படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தாலும் நிறைய பேருக்கு அது தெரியல. அதனால தான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காகவே இந்த நல்ல படங்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, வாங்க படத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. படத்தோட ஆரம்பத்துல சைபர்ட்ரான் கிரகத்துல காட்டுறாங்க. இங்க மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது டிசெப்டிகான்ஸ் மொத்த சைபர்ட்ரானையும் கைப்பற்ற நினைக்கிறாங்க. அதனால எல்லாரையுமே தாக்குறாங்க. நம்ம தலைவர் ஆப்டிமஸ் பிரைம் ஆட்டோபாட்ஸ் கூட சேர்ந்து அவங்கள தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஹீரோவான B-127 இங்கதான் இருக்கான். சவுண்ட் வேவ், ஸ்டார் ஸ்கிரீம், ஷாக் வேவ்னு எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இப்படி ஆட்டோபாட்ஸுக்கும் டிசெப்டிகான்ஸுக்கும் இடையில நடக்கிற போர்ல மொத்த சைபர்ட்ரான் கிரகமுமே அழிஞ்சு போற நிலைமைக்கு வந்துருச்சு. இதனால ஆப்டிமஸ் பிரைம் தன்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸையும் அழிஞ்சு போகாம காப்பாத்துறதுக்காக அவங்க வாழ தகுதியான வேற ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்க சொல்லி இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற நிறைய கிரகங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அனுப்பி வச்சிட்டாரு. அந்த வரிசையில நம்ம B-127 அவரு பூமிக்கு போக சொல்றாரு. இப்படி எல்லாரையும் பாதுகாப்பா போக சொல்லிட்டு ஆப்டிமஸ் பிரைம் தனியால மத்தவங்களை சமாளிக்கிறாரு. அடுத்த ஷாட் 1987 பூமியில காட்டுறாங்க. இங்க செக்டார் 7 ஒரு ஆர்மி டீம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் யாருன்னு தெரியுதா? ஆமாங்க, WWE சாம்பியன் ஜான் சீனாவே தான். இந்த படத்துல இவரோட பேரு ஜாக் பர்ன்ஸ், இந்த ஆர்மி டீமோட கேப்டன். இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் B-127 வந்து லேண்ட் ஆகுறான். திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததும் இவனுக்கு எதுவும் புரியல, மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க இன்னும் நிறைய பேர் வர்றதுனால நம்ம B-127 பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஜீப்பை ஸ்கேன் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடுறான். இவங்க அவனை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா நம்மால அந்த போலீஸ் ஜீப் மாதிரியே தன்னை மாத்திக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்கான். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸால அவங்க எந்த காரை ஸ்கேன் பண்ணாலும் அந்த கார் மாதிரியே தன்னை மாத்திக்க முடியும். அவங்களுடைய கலர் தான் மாறாது. இவங்க விடாம அவனை தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம B-127 பூமியில இருக்கிற மனிதர்களை காயப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அவங்கள திருப்பி தாக்காம அவங்க கண்ணுல இருந்து மறைஞ்சு தப்பிச்சு போக தான் பாக்குறான். ஒரு வழியா அந்த காட்டுப்பகுதியில இருந்து வெளியில வந்தாலும் சுத்தி மலையா இருக்கு. சோ தப்பிச்சு போக முடியாம மறுபடியும் இவங்க கிட்ட மாட்டிக்கிறான். இவங்களும் சுத்தி வளைச்சிடறாங்க. அவங்க இடிச்சதுல இவனுடைய கோர் சிஸ்டம் டேமேஜ் ஆயிடுது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் உங்க யாரையும் காயப்படுத்த விரும்பலன்னு சொல்றான். இதனால ஜாக்கோ அவனை ஷூட் பண்ணாம வெயிட் பண்றான். ஆனா அதே நேரம் ஏர்ஃபோர்ஸ் உருவத்துல வந்த டிசெப்டிகான சேர்ந்த ஒருத்தன் அங்க இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த டிசெப்டிகானோட பேரு பிளிட்ஸ் டீம். அவனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாத நம்ம B-127 தைரியமா அவனை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான். முடிஞ்ச வரைக்கும் அவனை சமாளிச்சாலும் ஒரு கட்டத்துல மாட்டிக்கிறான். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு அவன் கேட்க B நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். இதனால கோவப்பட்டவன் B-யோட ஸ்பீச் சிந்தசிஸை எடுத்துறான். சோ B-127 இனி பேசவே முடியாது. அவன் B-ய கொல்ல வரும்போது B அவன் கையில இருக்க ராக்கெட்டை எடுத்து அவன் மேலேயே சொருகி அதை வச்சு அவனை வெடிக்க வச்சிடறான். B-யோட உடம்புல ஏகப்பட்ட இடத்துல நிறைய அடிபட்டு இருக்கிறதுனால அவனுடைய மெமரி செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயிலியர் ஆகுது. இவ்வளவு நேரம் மயங்கி போயிருந்த ஜாக் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நடந்த கலவரத்துக்கு B தான் காரணம்னு தப்பா நினைச்சுக்கிறான்.
அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த பி அவன் மெமரி செல்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடியே பக்கத்துல இருக்கிற ஒரு வோக்ஸ்வேகன் பீட்டில் காரை ஸ்கேன் பண்ணிட்டு மொத்தமா ஷட் டவுன் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் இங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பேரு சார்லி வாட்சன், ஒரு டைவிங் சாம்பியன். 10 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன தன்னுடைய அப்பாவை நினைச்சுக்கிட்டு ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா. அம்மா மெச்சூர் ஆனவங்க, அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அந்த நாட்டுல இதெல்லாம் சகஜமும் கூட. ஆனா இவளாலதான் அவங்க அப்பாவை மறக்கவே முடியல. சார்லி ரொம்ப நாளா தனக்கு ஒரு கார் வாங்கி தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. நாளைக்கு இவளோட பர்த்டேவும் கூட. அம்மாவுக்கும் இவன் மேல அக்கறை இருக்கு, ஆனா பணம் இல்லாதனால வாங்கி தர முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அதை சார்லியோட தம்பி ஓட்டிஸ் தான் வளர்த்துட்டு இருக்கா. வழக்கமா எல்லா வீட்டையும் மாதிரி இவளுக்கும் இவ தம்பிக்கும் செட்டே ஆகாது. சார்லி இவ வீட்டு பக்கத்துல இருக்கிற தீம் பார்க் மாதிரியான ஒரு இடத்துல ஃபுட் ஸ்டால்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. பக்கத்து ஃபுட் ஸ்டால்ல வேலை பார்க்குற இவன் பேரு தான் மெமோ. இவனுக்கு சார்லியை பிடிக்கும், ஆனா அவகிட்ட பேசினதே இல்லை. சார்லிக்கு வேலையிலையும் பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. எதேச்சியா தப்பு நடந்தா கூட இவ தான் திட்டு வாங்கிட்டு இருப்பா. அங்க ஒரு பொண்ணு இவளை ரொம்பவும் கிண்டலா பேசிடுறா. அவகிட்ட ஒரு காரும் இருக்கு. நம்ம கிட்ட இப்படி ஒரு கார் இல்லையேன்னு சார்லி ஃபீல் பண்ணவும் செய்றா. ஆனா சார்லி கிட்ட சின்னதா ஒரு ஸ்கூட்டர் இருக்கு. வேலையை முடிச்சுட்டு ரெகுலரா பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கிராப் யார்டுக்கு வருவா. பொதுவாவே சார்லிக்கு காருங்களும் அதுல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதும் ரொம்பவும் பிடிக்கும். அதை அவ விரும்பி செய்வா. இவர் தான் இந்த இடத்தோட ஓனர் அங்கிள் ஹேங்க். இவளுக்கு தேவையான ஒரு ஸ்பேர் பார்ட்டை காட்டும் போது எதேச்சியா அங்க எல்லோ கலர்ல ஒரு காரை பார்க்கறான். வேற யாரு, நம்ம B127 தான். கடைசியா அவன் மயங்கி போறதுக்கு முன்னாடி எந்த காரை ஸ்கேன் பண்ணானோ அந்த உருவத்துக்கு தன்னை மாத்திக்கிட்டு ஷட் டவுன் ஆயிருக்கான். காருக்குள்ள பாக்குறா, ஸ்டீரிங்ல ஆட்டோபாட்ஸோட லோகோ இருக்கு. இவன் அந்த காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கார் ஸ்டார்ட் ஆகலனாலும் அதுல இருந்து ஒரு சிக்னல் ரிலீஸ் ஆகுது. அடுத்த ஷாட்டு பூமியில இருந்து பல மைல் தூரத்துல இருக்கிற வேற ஒரு கிரகத்துல காட்டுறாங்க. இந்த கிரகத்துக்கு தப்பிச்சு வந்த ஆட்டோபாட்டை டிசெப்டிகான்ஸை சேர்ந்த 2 பேரு ஆப்டிமஸ் பிரைம் எங்க மறைஞ்சிருக்கான்னு டார்ச்சர் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவ பேரு ஷட்டர், இவன் பேரு டிராப் கிக். இந்த ஆட்டோபாட் நான் செத்தாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல சரியா அதே நேரம்னு பார்த்து பூமியில இருந்து வந்த சிக்னல் இவனுக்கு கிடைச்சிருது. சோ இந்த டிசெப்டிகான்ஸ் 2 பேரும் அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி பூமிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டு இந்த ஆட்டோபாட்டை அந்த இடத்துலயே கொண்டு வர்றாங்க. சார்லி இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த காரை பத்தி விசாரிக்கிறா. அந்த காரு இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாதுன்னு இவர் சொல்லி அனுப்புறாரு. ஈவினிங் வீட்டுக்கு திரும்பி வரா. கேரேஜ்ல சார்லி அப்பாவோட காரு ஒண்ணு ஏதோ பிரச்சனையால ரொம்ப நாளா ஸ்டார்ட் ஆகாம சும்மா இருக்கு. இவனும் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு பாக்குறா. இருந்தாலும் அந்த காரை ரெடி பண்ணவே முடியல. அப்பாவை ரொம்பவும் மிஸ் பண்றான். ஆனா வீட்டுக்குள்ள மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இவளாலதான் அப்படி இருக்க முடியல. மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சதும் தன்னோட பர்த்டேங்கிறதுனால அப்பாவை ரொம்பவும் மிஸ் பண்றா. அம்மா இவளுக்காக ரொம்பவும் அழகான ஒரு ஹெல்மெட்டை பர்த்டே கிஃப்டா கொடுக்குறாங்க. இவரு சிரிச்சு வாழறது நல்லதுன்னு ஒரு புக்கை கொடுக்குறாரு. ஆனா இவ எதிர்பார்த்ததும் ஒரு கார் தான் இல்லையா, அதனால கஷ்டப்படுறா. நேரா ஸ்கிராப் யார்டுக்கு வந்து அங்கிள் ஹேங்க் கிட்ட ஸ்டார்ட் பண்ண முடியாம இருக்கிற அந்த எல்லோ கலர் காரை நான் சரி பண்ணிட்டா நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு பதிலா 1 வருஷத்துக்கு இங்க சம்பளமே வாங்காம வேலை செய்யறேன்னு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கா. இவரு ரொம்பவும் அமைதியா உனக்கு இங்க வேலை கிடையாது, அந்த காரை நீயே எடுத்துக்கோ, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் என்ன, சார்லி நம்ம B127 ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு தனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா அதை ஸ்டார்ட்டும் பண்ணிடுறான். அங்கிள் ஹேங்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. B127 வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கேரேஜ லாக் பண்ணா பியோட ஒரு கை மட்டும் தானா கீழே விழுந்துருது. வழக்கமா இப்படி இருக்காதுன்னு சந்தேகப்பட்டவ காருக்கு அடியில போய் பாக்குறா. அப்பதான் நம்மால முழுசா B127 தன்னை மாத்திக்கிட்டு எழுந்திருக்கிறா. திடீர்னு இவனை பார்த்ததும் சார்லி பயப்படதான் செய்யறான். அங்கிருந்து போக பாக்குறான். இவனை பார்த்ததும் பியும் பயப்படதான் செய்யறான். அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறான். சத்தம் கேட்டு அம்மா உள்ள வந்து பாக்குறதுக்குள்ள நம்மாலு மறுபடியும் காராவே மாறிடுறான். சோ அவங்க எதையும் பார்க்கல. இந்த கார் ஏதுன்னு கேட்க அங்கிள் ஹேங்க் தான் கொடுத்தாருன்னு இவனும் அவங்கள ஈஸியா சமாளிச்சு போக வச்சிடறா. அவங்க போனதுக்கு அப்புறம் சார்லி ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு பக்கத்துல வர இவன் மறுபடியும் B127 தன்னை மாத்திக்கிட்டு சார்லியை பார்த்து பயந்து போய் உட்காந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் ஃபைட்லயே இவனுடைய மெமரி செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிட்டதுனால தான் யாரு எங்க இருந்து வந்திருக்கோன்னு நிறைய விஷயங்களை மறந்து போயிட்டான். இவன் நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன்னு சொன்னதும் பயந்து போயிருந்தவன் சின்ன குழந்தை மாதிரி அவனே சார்லி கிட்ட வந்துடுறான். என் பேரு சார்லி வாட்சன், உன் பேர் என்னன்னு கேட்கும்போது இவனால பேச முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறான். இவன் பேச ட்ரை பண்ணும் போது வர்ற சவுண்டு ஒரு தேனியோட சவுண்டு மாதிரி இருக்கிறதுனாலையும் இவனோட கலரையும் வச்சு இவனுக்கு பம்பிள் பீன்னு பேர் வைக்கிறா. அப்புறம் என்ன, நம்மளுக்கும் அந்த பேரு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது.
அதே நேரம் இன்னொரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல காட்டுறாங்க. டிசெப்டிகான்ஸ் 2 பேரும் இந்த இடத்துல தான் வந்து லேண்ட் ஆகுறாங்க. பக்கத்துல இருக்க ஒரு புது காரை ஸ்கேன் பண்ணி பூமியில இருக்கிற காரோட உருவத்துக்கு தன்னை மாத்திக்கிறாங்க. மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோட டெக்னாலஜி ரொம்பவும் கம்மியா இருக்குன்னு சொல்லி அங்க சும்மா நின்றுட்டு இருந்த ஒருத்தனை காரணமே இல்லாம சுட்டு கொண்டுறாங்க. B-127 சிக்னல் எந்த ஏரியாவில இருந்து வந்ததுன்னு பார்த்து அந்த ஏரியாவுக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வழக்கத்துக்கு மாறா சார்லி உற்சாகமா எழுந்து வந்து கேரேஜ்ல பாக்குறா, நம்ம பபிள் பீயை காணோம். நாய்க்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அந்த டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக அம்மா தான் பபிள் பீ எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மெமோ வீடு சார்லி வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. இவன் மறுபடியும் அவகிட்ட பேச ட்ரை பண்றான். இவன் மறுபடியும் கண்டுக்காம போயிடுறா. பம்பிள் பீ பப்ளிக்ல யார் முன்னாடியாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டா பிரச்சனை ஆயிடுமேனு பயந்து இவன் அம்மாவை தடுக்க பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஆளு ஒரு கையை மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவளுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கா. அப்ப காரை நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அம்மா, இந்த கார் இன்னும் முழுசா ரெடி ஆகல, இதுல இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, என்கிட்ட சொல்லாமையே எடுத்துட்டு வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. இன்னொரு பக்கம் இந்த டிசெப்டிகான்ஸ் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஹையர் அபிஷியலை மீட் பண்ணணும்னு அவங்களே சிக்னல் அனுப்பியிருக்காங்க. அந்த சிக்னலை ரிசீவ் பண்றது நம்ம ஜாக் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாரையுமே அழிக்கணும்னு ரெடி ஆகிறான். சார்லி பம்பிள் பீயை மட்டும் தனியா கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு வந்திருக்கா. நம்ம பீச்சுக்கு வந்துருக்க கூடாதோ? சரி சரி விடு, ஒண்ணும் இல்ல. பொதுமக்கள் முன்னாடி நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டா உன்னை பார்த்து பயப்படுவாங்க. உன்னை வச்சு ஆராய்ச்சி பண்றேன்னு ஏதாவது லேப்ல போட்டு அடைச்சிருவாங்க. சோ என்ன தவிர யாரு முன்னாடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடாது, புரிஞ்சுதா? சரி பார்க்கலாம். என்ன தவிர வேற யாராவது உன்னை பார்த்தா என்ன பண்ணுவேன்? வெரி குட். யாரும் வராங்க, மறைஞ்சுக்கோன்னு சொல்லி இவ ஒரு பாறைக்கு பின்னாடி போய் மறைஞ்சா, நம்மால ஒரு சின்ன பாறைக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன பண்ற? இது ரொம்ப லேட்டா மாறுற. சரி விடு, பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் டிசெப்டிகான்ஸை மீட் பண்றதுக்காக கவர்மெண்ட் அபிஷியல் வந்த இடத்துல ஒரு ஹெலிகாப்டரும் வார்ஜெட்டும் வந்திருக்கு. இந்த டிசெப்டிகான்ஸ் 2 பேரும் அது 2த்தையும் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல ஜாக்கு கூட ஏலியன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு சயின்டிஸ்ட் வந்திருக்காரு. நம்ம B-127 சிக்னல் இப்ப சைலண்ட்ல போயிட்டதுனால தான் இவங்க இப்ப மனுஷங்களோட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. நாங்க டிசெப்டிகான்ஸ், மொத்த கேலக்சியோட பாதுகாப்புக்கும் நாங்க தான் பொறுப்பு. எங்க இனத்தை சேர்ந்த ஒரு குற்றவாளி இப்போ உங்க கிரகத்துல வந்து மறைஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்களோட டெக்னாலஜிலாம் கொஞ்சம் பழசுதான், ஆனா அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி சேட்டலைட் ஆக்சஸ் பண்ண பெர்மிஷன் கேக்குறாங்க. ஜாக்குக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல, முடியாதுன்னு சொல்றான். ஆனா இந்த சயின்டிஸ்ட், நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எங்க சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட கேட்டுட்டு சொல்றோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இவங்களை காட்டுறாங்க. நாள் முழுக்க ஒரு காருக்குள்ள இருக்க கஷ்டமா இல்லையா? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கான்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கறா. ஆனா எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. பி உடம்புல இருந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்பார்க் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு நான் பாக்குறேன்னு சொல்றா. வழக்கமான கார்ல இருக்கிற மாதிரி இல்ல, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இவ செக் பண்ணும்போது எதேச்சியா ஒரு டிஸ்பிளே ஆன் ஆகி அதுல ஆப்டிமஸ் பிரைம் வராரு. போர் நடந்துகிட்டு இருக்கு, பூமிக்கு போன்னு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விட்டு விட்டு கேக்குது. அவரை பார்த்ததும் பம்பிள் பீக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் திரும்பவும் ஞாபகம் வருது. பம்பிள் பீ சைபர்ட்ரான்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஆப்டிமஸ் பிரைம் தனியாளா ஏகப்பட்ட பேரை சமாளிச்சிட்டு இருக்காரு. போர் நடக்குது, இவன் ஒரு வீரன், மறைஞ்சிக்க தான் பூமிக்கு வந்திருக்கான்னு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சார்லிக்கு புரியுது. உனக்கு பயமா இருக்கான்னு கேட்க பம்பிள் பீ ரேடியோ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது உடஞ்சு போயிருக்கு. சரி விடு, நான் அதை சரி பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பம்பிள் பீ VCRல இருக்கிற ஏதோ ஒரு படத்தை போட்டு பாக்குறான். இது உனக்கு பிடிச்சிருக்கா, மத்ததையும் போட்டு பாருன்னு இவன் சொல்றான். அதுக்கப்புறம் இவன் எதேச்சியா வேற ஒரு கேசட் எடுத்து போட அதுல சார்லி டைவ் அடிக்கிற வீடியோ தான் இருக்கு. அவளோட அப்பாவும் அந்த வீடியோல இருக்காரு. அந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு தான் ஹார்ட் அட்டாக்ல அவங்க அப்பா இறந்தும் போயிட்டாரு. இதனால சார்லி உடனே அந்த டேப்பை நிறுத்திடுறா. அவங்க அப்பா கார்ல இருந்த ஆடியோ பிளேயரை காட்டி இவனுக்கு மாட்டி விடுறா. அதுல இருந்த ரேடியோ கரெக்டா வேலை செய்து இவனும் சந்தோஷப்படுறா. நம்மளால அதுல ஓடுற பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடுறா. அதுக்கப்புறம் ஒரு சில ஆடியோ கேசட்டை போட இவனுக்கு எதுவுமே பிடிக்கல, அந்த கேசட்டை தூக்கி அடிக்கிறா. பக்கத்துல இருக்கிற பழைய ஆடியோ ட்ராக் எல்லாம் செக் பண்ண சார்லி அதுல இருந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு பாட்டை போட்டு காட்டுறா. அந்த பாட்டை கேட்டதும் இவளுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. நானும் என் அப்பாவும் இதே கார்ல இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு தான் ரொம்ப தூரம் லாங் டிரைவ் போவோம். நீ அந்த வீடியோ டேப்பை போட்டப்ப என் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு தான் நான் அவரை கடைசியா பார்த்தேன், எனக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நிறுத்திட்டேன், தப்பா எடுத்துக்காதன்னு சொல்லி ஃபீல் பண்றா. அவர் ஞாபகமா தான் இந்த காரை எப்படியாவது மறுபடியும் ரெடி பண்ணணும்னு பாக்குறேன், அதுவும் முடியலன்னு கஷ்டப்படுறா. பம்பிள் பீயால இவ உணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறா.
நைட்டு முழுக்க கேரேஜ்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மெமோ இன்னைக்காவது அவகிட்ட பேசிடணும்னு முடிவு பண்றான். இன்னொரு பக்கம் இந்த சயின்டிஸ்ட் நம்ம அந்த டிசெப்டிகான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவங்க ரஷ்யா கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஏலியன் டெக்னாலஜியை பத்தி தெரிஞ்சுக்க இது நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி இவரோட சுப்பீரியர் ஆபீசர்ஸை சம்மதிக்க வச்சிடறாரு. டிசெப்டிகான்ஸை செக்டார் 7க்கு கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற டெக்னாலஜியையும் எங்க சேட்டலைட்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த டிசெப்டிகான்ஸும் நல்லவங்க மாதிரியே பேசி உலகம் முழுக்க இந்த டெலிபோன் டெக்னாலஜியை யூஸ் பண்றீங்களான்னு விசாரிக்குதுங்க. இந்த பக்கம் நம்ம பம்பிள் பி ரேடியோவை ஒரு ஸ்டேஷன்ல வைக்காம தொடர்ந்து டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படி பண்றான்னு தெரியல. இந்த மெமோ டக்குனு கதவு திறந்துக்கிட்டு உள்ள வர பம்பிள் பியை பார்த்ததும் மிரண்டு போயிடுறா. நம்மாலே கொஞ்சம் லேட்டா தான் காரா வர்றா. சார்லி அவங்கிட்ட ஒன்றும் இல்லை, பயப்படாத, நீ இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவனை சமாதானப்படுத்திட்டு பம்பிள் பியை மறுபடியும் வெளியில் வர சொல்கிறான். மறுநாள் காலையில 2 பேரும் ஒரு டிரைவ் போறாங்க. இவ ஓட்டணும்னு அவசியம் இல்ல, பம்பிள் பி அவனே போறாங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. சன்ரூஃபை ஓபன் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பம்பிள் பி தொடர்ந்து ரேடியோ தான் டியூன் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னு தெரியல. இந்த பக்கம் இந்த டிசெப்டிகான்ஸ் 2 பேரும் டெலிபோன்ஸ், சேட்டலைட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ்னு இது எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் மாதிரியான ஒரு புது கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையே உருவாக்குறாங்க. இன்டர்நெட்லாம் அவ்வளவா ஃபேமஸ் ஆகாத அந்த காலகட்டத்தில் இந்த கதை நடக்கிறதுனால இதை பார்த்த சயின்டிஸ்ட் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆனா ஜாக்குக்கோ இப்பவும் இங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்கல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சயின்டிஸ்ட் சொன்னதுக்காக மட்டும் நான் இதுக்கு சம்மதிக்கல, இவங்க அந்த B-127 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3 பேரையும் சேர்த்து கொண்டுலான்னு இவர் சொல்றாரு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஜென்ரலா சில விஷயங்களை பேசும்போது அதுக்கு பதில் சொல்ற மாதிரியே ரேடியோல பாட்டு ஓடுது. ஏதாவது கேள்வி கேட்டாலும் ரேடியோல ஓடுற சாங் மூலமாவே பம்பிள் பி பதில் சொல்ற மாதிரியே இருக்கு. சோ இவ்வளவு நேரமா பம்பிள் பி ரேடியோ மூலமா இவங்க கூட பேசதான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். சார்லிக்கும் அது இப்பதான் புரியுது. அப்படியே போக மலை உச்சியில இருக்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே சார்லியை கிண்டலா பேசினா அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. அங்க ஒருத்தன், நான் இங்க இருந்து டைவ் அடிக்க போறேன், யாராவது என் கூட போட்டிக்கு வரீங்களான்னு கேட்க நம்மாலு சார்லியை பிடிச்சி தள்ளி விட்டுறான். சாரி தெரியாம வந்துட்டேன்னு இவ சொல்ல, முடிஞ்சா மோதிப்பாருன்னு பம்பிள் பி அதுக்கு ஒரு பாட்டை போட்டுறான். போட்டிக்கு நான் தயார்னு இவன் ஆளா அங்க இருந்து டைவ் அடிச்சிடறான். சரி நம்மளும் டைவ் அடிக்கலான்னு சார்லி முன்னாடி வரா. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவளை தடுக்குது. மனசுக்குள்ள ரொம்பவும் பயப்படுறா, எதுவும் செய்யாம திரும்பி வந்துடுறா. இதனால அந்த பொண்ணு, இந்த காரு கொஞ்சம் கூட நல்லா இல்ல, உன் அப்பா கிட்ட சொல்லி புது கார் வாங்கிக்கோன்னு மறுபடியும் கிண்டலா பேசி சார்லியை ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டு போயிடுறா. அவளை நம்ம பழி வாங்கணும்னு மெமோ சொல்ல நம்மளும் ரிவெஞ்சுன்னு ஒரு பாட்டை போட்டுறா. சோ சார்லிக்கு அதுல விருப்பம் இல்லைன்னாலும் சரின்னு ஒத்துக்கிறா. நைட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து வீட்டு மேல டாய்லெட் பேப்பரை தூக்கி போடணும்னு சொல்ல நம்மளு மொத்த பேப்பரையும் ஒன்னா தூக்கி போட்டுறா. அடுத்து நம்ம முட்டையால அடிக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு கார் மேல ஒரு முட்டையை அடிக்க நம்மால ஒரே நேரத்துல மொத்த முட்டையையும் உடச்சு ஊத்தி அந்த கார் மேல ஆம்லெட் போடாத குறைதான். இது பத்தாதுன்னு அந்த கார் மேலேயே எகிரி குதிச்சு மொத்தமா நாஸ்தி பண்ணிடுறா. சத்தம் கேட்டதுனால யாரோ வராங்கன்னு தெரிஞ்சதும் மறைஞ்சுக்கடான்னு சொன்னா அந்த காரையே கவுத்து போட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறா. டேய் என்னடா பண்ற, வாடா போலான்னு கூட்டதுக்கு அப்புறம் தான் காரா மாதிரி 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆறாங்க. இவங்க சந்தோஷத்துல ஓவர் ஸ்பீட் போனதுனால அந்த ஏரியாவோட ஷெரீஃப் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவர் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. பயந்து போன இவங்க 2 பேரும் காரை நிறுத்துன்னு சொன்னாலும் நம்மளால காரை நிறுத்தவும் மாட்டேங்கிறான், ஸ்பீடையும் குறைக்க மாட்டேங்கிறான். ஒரு கையை மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மலை உச்சியில ஸ்டண்டெல்லாம் அடிச்சு பயங்கரமான ஒரு சேசிங் சீனா மாத்திக்கிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் எதுவும் ஆகாம சேஃபா நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில வழக்கம் போல வேலைக்கு போகும்போது நேத்து நைட்டு பம்பிள் பி பண்ண கலவரத்தினால கண்டிப்பா போலீஸ் அவனை தேடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அவனை கவர் போட்டு மறைச்சு கேரேஜ்லயே விட்டுட்டு இவன் மட்டும் வேலைக்கு போறா. வேலை வழக்கம் போல போர் அடிக்குது. இந்த பக்கம் வீட்டுல நாய் அவன் மேல ஏறி போனதுனால நம்மால எதேச்சியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். அவனை பார்த்து பயந்ததும் நாய் வீட்டுக்குள்ள ஓட எதேச்சியா இவன் தலையில இடிச்சுக்க பேட்டில் மாஸ் தானா ஆக்டிவேட் ஆயிடுது. இவனுக்கு எல்லாமே வித்தியாசமா தெரியுது. வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணி கதவியை உடைச்சிடறா. மத்த எந்த பொருளையும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு இவன் பார்த்து பார்த்து கவனமா நடந்து வரும்போது இவனையும் மீறி எதேச்சியா பல பொருட்களை டேமேஜ் பண்ணிடுறா. காஃபி மேக்கர்ல இருக்கிற கிளாக்கை அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடலான்னு ட்ரை பண்ணி அந்த காஃபி மேக்கரையே உடைச்சிடறான். எதேச்சியா இவன் பிளக் பாயிண்ட்ல கையை வைக்க இவன் மேல ஷாக் அடிச்சதும் இவன் உடம்புல இருக்கிற எனர்ஜான் அதை அக்செப்ட் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பினான். அந்த ஏரியா மொத்தமுமே எனர்ஜான் சர்ஜ் உண்டாயிடுது.
ஸோ பவர் லெவல் எனர்ஜான அளவுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா B-127 அங்கதான் இருக்கணும்னு கெஸ் பண்ணி இந்த டிசெப்டிகான்ஸ் உட்பட எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. வீட்டுல கண்ணாபின்னான்னு சத்தம் கேக்குதுன்னு மெமோ இவளுக்கு போன் பண்ணி சொல்ல சார்லி உடனே கிளம்புறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் மிரண்டு போயிடுறா. நம்மால எதுவுமே தெரியாத மாதிரி மறைஞ்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னை கராஜ்ல தானே மறைஞ்சிருக்க சொன்ன. ஐயோ இப்ப சொல்லல. சார்லியால பிஏ திட்டவும் முடியல. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. உன்னை தனியா விட்டுட்டு போனது ஏன் தப்புதான்னு தன்னைத்தானே நொந்துக்கிட்டு அவனை மறுபடியும் கேரேஜுக்கே போக சொல்றான். அதே நேரம் இந்த டிசெப்டிகான்ஸ் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு திரும்பி வந்த அம்மா இந்த கலவரத்தெல்லாம் பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியாம மிரண்டு போய் நிக்கிறாங்க. அம்மா சாரிம்மா, என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் என்னோட காரை பார்க்க போகணும்னு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? உன்னை சந்தோஷமா வச்சுக்கதானே நாங்க கஷ்டப்படுறோம்னு அம்மா கோவமா பேச, அப்பா இல்லாம நீங்க வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி இவளும் கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. போற வழியில அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னால நார்மலா இருக்க முடியல, ரொம்பவும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இருட்டு அதிகமா இருக்கும்போது தான் நட்சத்திரங்கள் பிரகாசமா தெரியும். கஷ்டங்கள் அதிகமா இருக்கும்போது தான் உன்னால தெளிவான முடிவு எடுக்க முடியும். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்னு மெமோ தான் இவளை சமாதானப்படுத்துறான். இவங்க போற வழியில நம்ம ஜாக்கு மொத்த டீமோட பம்பிள் பீயை சுத்தி வளைச்சிடறான். இவங்களை கீழே இறங்க சொல்றான். கீழே இறங்கினதும் சார்லியை ஒருத்தன் பிடிக்க நம்மாலு உடனே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சார்லியை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளேயே இந்த டிசெப்டிகான்ஸ் 2 பேரும் வார்ஜெட்டாவும் ஹெலிகாப்டராவும் அந்த இடத்துக்கு வந்து பம்பிள் பீயை ஷூட் பண்றாங்க. பீக்கு தானாவே பேட்டில் மாஸ்க் ஆக்டிவேட் ஆனாலும் கூட இவன் சார்லியை தான் காப்பாற்ற பாக்குறானே தவிர எதிர்த்து சண்டை போட மாட்டேங்கிறான். 2 பேர்கிட்டையும் நல்லா அடி வாங்குறான். இது பத்தாதுன்னு நம்ம ஜாக்கு வேற ஷாட் கன்னை வச்சு ஷூட் பண்ணி அவன் எனர்ஜியை சுத்தமா குறைச்சான். இவன் ரொம்பவும் டயர்ட் ஆயிடுறான். சார்லி அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணி ஷாக்கை வாங்கி அவனும் வாங்கிடுறான். அடுத்த ஷாட்டு கண்ணு மூச்சு பாக்குறா. வீட்டுல தான் இருக்கா. நம்ம ஜாக்கு சார்லியோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்க பொண்ணு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு காரை திருடிட்டு வந்துட்டான்னு சொல்ல, இல்ல நான் திருடல, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவன் ஆபத்தானவன் இல்லைன்னு சார்லி எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா இவங்க சார்லியை நம்பாம ஜாக்க தான் நம்புறாங்க. நீ இனிமே வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. பெட்ரூம்க்கு வந்த சார்லி ஏற்கனவே அப்பாவை மிஸ் பண்ணிட்டோம், இனி பம்பிள் பீயும் மிஸ் பண்ண கூடாதுன்னு யோசிச்சு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வீட்டுல இருந்து வெளியில வந்துடுறான். மெமோ வீட்டுக்கு வந்து அவனை பாக்குறா. ஆனா தம்பி கிட்ட மாட்டிக்கிறா. அவன் அம்மா கிட்ட மாட்டி விட்டுற கூடாதுங்கிறதுக்காக பம்பிள் பீயை பத்தி எல்லா உண்மையும் சொல்லி அவனை சமாதானப்படுத்துறா. மெமோ வீட்டு டிவில திடீர்னு ஆர்மி ஆளுங்க ஒரு ஏர் ஸ்பேஸ்ல கேம்ப் போட்டிருக்காங்கிற நியூஸை பார்த்து பம்பிள் பீயை அவங்க அங்கதான் வச்சிருக்கணும்னு முடிவு பண்றா. சோ சார்லியை யாராவது தேடினா அதை தம்பியை சமாளிச்சுக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பம்பிள் பீயை காப்பாத்த கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஆப்டிமஸ் பிரைம் எங்க இருக்கா, அவனோட பிளான் என்னன்னு கேட்டு பம்பிள் பீயை சமாளி அடிக்கிறாங்க. வெளியே இவங்க 2 பேரும் அதே கேம்புக்கு வந்து பம்பிள் பீயை பார்த்துறாங்க. ஆனா மறைஞ்சுதான் நிக்கிறாங்க. இவங்க பம்பிள் பீயை அடிக்கும் போது மறுபடியும் அந்த சிப் ஆன் ஆகி இந்த தடவை அந்த வீடியோ கிளியரா ஓடுது. பம்பிள் பீ நீ பூமிக்கு போ, அந்த இடம் பாதுகாப்பா இருந்தா சிக்னல் அனுப்பு, நாங்களும் வரோம். ஆனா அந்த கிரகத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அதை நீ தான் பாத்துக்கணும். ஒருவேளை டிசெப்டிகான்ஸ் ஒன்ன கண்டுபிடிச்சிட்டா மொத்த ஆட்டோபாட்ஸையுமே அழிச்சிருவாங்க, பாதுகாப்பா இருன்னு ஆப்டிமஸ் பிரைம் சொல்லியிருக்காரு. ஓ, ஆப்டிமஸ் பிரைமும் மொத்த ஆட்டோபாட்ஸும் இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்களா? அப்ப அவங்களோட சேர்த்து இந்த மொத்த கிரகத்தையுமே அழிச்சிடுவோன்னு இவங்க 2 பேரும் பேசும்போது தான் சயின்டிஸ்டுக்கு எல்லா உண்மைகளும் புரிய வருது. ஆட்டோபாட்ஸை அழிக்க ஒரு படையை அனுப்ப சொல்லி டிசெப்டிகான்ஸுக்கு மெசேஜ் அனுப்பணும். அதுக்கு மனுஷங்களோட சேட்டலைட்டை யூஸ் பண்ணலான்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது சயின்டிஸ்ட் ஜாக்கை கான்டாக்ட் பண்ணி இவங்க பூமியை அழிக்க பாக்குறாங்கன்னு ஒரு சில விஷயங்களை மட்டும் அறகுறையா சொல்ல, நம்ம ஜாக்கு டிசெப்டிகான்ஸ் மட்டும் இல்ல பம்பிள் பீயும் கெட்டவன் நினைச்சுக்கிறான். டிசெப்டிகான்ஸ் உங்க உதவிக்கு நன்றின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த பக்கம் வீட்டுல சார்லி எங்கன்னு அம்மா கேட்க, தம்பி முன்னாடி வந்து அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அவ ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அக்கறையா பேச, இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டானேன்னு சந்தேகப்பட்ட அம்மா சார்லி வீட்டுல இல்லைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. டிசெப்டிகான்ஸ் அவங்க மெசேஜ் அனுப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு உயரமான டவருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டு பம்பிள் பீயை ஷூட் பண்ணிட்டு அங்க கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் சார்லியும் மெமோவும் பம்பிள் பீயை வந்து பாக்குறாங்க. அவங்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. பம்பிள் பீ இறந்து போயிட்டான்னு மெமோ சார்லியை சமாதானப்படுத்தினாலும் இவன் நம்பிக்கையை தளர விடாம பக்கத்துல இருக்கிற ஷாட் கன்னை வச்சு தொடர்ந்து அவனை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அப்ப கூட எந்த ரியாக்ஷனும் இல்லை. இவன் ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிடுறான். ஆனா இவளே எதிர்பார்க்காதப்ப நம்மால எழுந்து உக்காடுறா. இவன் ரொம்ப சந்தோஷப்படுறா. தொடர்ந்து ஷாக் கொடுத்ததுனால நம்மால ரீசெட் ஆகி திரும்பவும் வந்துடுறா. இந்த தடவை மொத்தமா ஷட் டவுன் ஆகி ரீசெட் ஆனதுனால இவனுடைய மெமரி செல்ஸ் எல்லாமே சரியாயிடுச்சு. சோ நம்ம பம்பிள் பீக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்பவும் வந்துருச்சு. அதே நேரம் ஜாக்கு அவன் மொத்த டீமோட இதே இடத்துக்கு வந்திருக்கான். லாக் ஆயிருக்கிற டோரை பாம்பு வச்சு வெடிக்க வைக்கான்.
அதுல சார்லி மெமோ இவங்க 2 பேருக்குமே பயங்கரமா அடிபட்டுருது. ஜாக் பம்பிள் பீ கெட்டவன்னு நினைக்கிறதுனால இவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு இவங்க 2 பேரையும் வெளியில கூட்டிட்டு போறான். அதை தடுக்க பார்த்த பம்பிள் பீய மறுபடியும் தாக்கி இழுத்துக்கிட்டு போறாங்க. அப்பவும் இவன் சும்மா தான் இருக்கான். ஆனா சார்லி மேல கைய வச்சா சும்மா இருப்பானா? பழைய ஞாபகங்கள் வந்துருச்சே. கெத்தா எழுந்து நின்னு ஜாக்குக்கு ஒரே அடிதான். ஆர்மி ஆளுங்க இவனை ஷூட் பண்ண, அப்பவும் நம்ம ஆளு ரொம்பவும் தெளிவா மனுஷங்களை ஷூட் பண்ணாம பக்கத்துல இருக்கிற வண்டிங்களை மட்டும் ஷூட் பண்ணி வெடிக்க வைக்கிறான். சார்லி இவனை அமைதியா இருக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் பேட்டில் மோட கேன்சல் பண்ணி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரான். நம்ம உடனே பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்ல பி அந்த டவரை காமிச்சு டிசெப்டிகான்ஸ் மெசேஜ் அனுப்பாம தடுக்கணும்னு சொல்றான். சரி அங்க போலான்னு இவங்க கிளம்பும் போது இவங்களை பிடிக்க இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால மெமோ நான் இங்கேயே இருந்து அவங்களை சமாளிக்கிறேன், நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவன் நடு ரோட்ல நின்று அவங்களை நிறுத்துங்கன்னு சொல்ல அவங்க இவனை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, போய்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த டவர் இருக்கிற இடத்துக்கு போக இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே ஆர்மி ஆளுங்களும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் வீட்லயும் இவங்க 3 பேரும் சார்லிக்கு ஹெல்ப் பண்ண கிளம்புறாங்க. ஜாக் பம்பிள் பீயை பிடிக்க வரும்போது கரெக்டா இவங்க குறுக்க வந்துடுறாங்க. ஜாக்க முன்னாடி போக விடாம மறைச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. சார்லியை பார்த்ததும் ஓரமா நிறுத்த சொல்றாங்க. ஆனா இவ என்ன நம்புங்க, நான் இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி போயிடுறான். ஒரு சிக்னல் வரும்போது வேணும்னே கண்ணா பின்னான்னு ஓட்டி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு டிராபிக் ஜாமையும் கிரியேட் பண்ணிடுறாங்க. இதனால ஜாக்கால அவனை ஃபாலோ பண்ண முடியல. அடுத்த ஷாட் டவர்ல காட்டுறாங்க. டவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் வேணுங்கிறதுனால டிசெப்டிகான்ஸ் பேட்டரி மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. பூமிக்கு ஒரு படையை அனுப்புங்கன்னு மெசேஜையும் டைப் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இவங்க 2 பேரும் டவருக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. சார்லிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை ஒரு இரும்பு குப்பை தொட்டில வச்சு பத்திரமா மறைஞ்சுக்க சொல்லிட்டு டிரான்ஸ்மிஷனை தடுக்கிறதுக்காக முதல் வேலையா பம்பிள் பீ டவரை ஷூட் பண்ணிடுறான். இதனால டிராப் கிக் கீழே வந்து பம்பிள் பீ கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப எதேச்சியா ஒரு பாம்பு சார்லி இருக்கிற பக்கம் வந்து வெடிக்க இவ குப்பை தொட்டில இருந்து வெளியில வந்துடுறான். அந்த பேட்டரியை எடுத்துட்டா டவருக்கு தேவையான பவர் கிடைக்காம டிரான்ஸ்மிஷன் கட் ஆயிடும்னு யோசிச்சு இவன் அந்த பேட்டரியை எடுக்க வழக்கமா எல்லா டிசெப்டிகான மாதிரி தான் இவனும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கான். பம்பிள் பீ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவனை சமாளிச்சுட்டு இருக்கான். ஜாக் ஒரு பக்கம் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து டவருக்கு மேல இருக்க ஷேட்டர் அட்டாக் டிராப் கிக் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது பம்பிள் பீ குறுக்குல ஒரு செயினை போட்டு வேகமா இழுக்க டிராப் கிக் மொத்தமா வெடிச்சு பீஸ் ஆயிடுறான். ஷேட்டர் ஜாக்கோட ஹெலிகாப்டர் சுட்டதும் அது கண்ட்ரோலை இழந்து கீழே விழ பார்க்குது. இதை பார்த்த பீ அந்த ஹெலிகாப்டரை கீழே விழாம பிடிச்சி ஜாக்கோட உயிரை காப்பாத்துது. அதுக்கப்புறம் தான் ஜாக்குக்கு பம்பிள் பீ டிசெப்டிகான்ஸ் மாதிரி கிடையாதுன்னு உண்மை புரியுது. ஒரு வழியா மேலே ஏறி வந்த சார்லி அந்த பேட்டரியை எடுக்க ட்ரை பண்ணும்போது ஷேட்டர் ஷூட் பண்ண ஆரம்பிச்சான். பம்பிள் பீ அவன் இருந்த இடத்துல இருந்தே ஷேட்டரை ஷூட் பண்ணி மறுபடியும் சார்லியை காப்பாத்துறான். இதனால கடுப்பான ஷேட்டர் பம்பிள் பீயை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா சார்லி பேட்டரியை ரிமூவ் பண்ணி பவரை கட் பண்ணிடுறா. ஷேட்டரை பம்பிள் பீயால சமாளிக்கவே முடியல. அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கான். இருந்தாலும் நம்மால புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு டேமை ஷூட் பண்ணி மொத்த தண்ணியும் இவங்க பக்கம் வர மாதிரி பண்றான். தண்ணி கூடவே ஒரு பெரிய கப்பல் வந்து 2 பேரையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுது. ஷேட்டர் செவுத்தோட நசுங்கி அந்த இடத்துலயே வெடிச்சு பீஸ் ஆயிடுறா. பம்பிள் பீயை காப்பாற்றணுங்கிறதுக்காக ரொம்ப நாளா டைவடிக்காம இருந்தவ அவளோட பயத்தையும் மீறி தண்ணிக்குள்ள டைவடிக்கிறான். நல்ல வேலை பம்பிள் பீக்கு எதுவும் ஆகல, கொஞ்சம் டயர்டா இருக்கான், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் தண்ணியில இருந்து மேல வந்ததும் ஜாக் பார்த்துறான். ஆனா இப்ப அவன் பம்பிள் பீயை புரிஞ்சுக்கிட்டதுனால மத்தவங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்றான். சார்லி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல இவன் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றான். சோ 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த ஷாட்டு சார்லியும் பீயும் சான் பிரான்சிஸ்கோ பிரிட்ஜு கிட்ட வந்திருக்காங்க. நீயும் என் கூட வந்துருன்னு பி பாட்டு மூலமா சொல்றான். என்னதான் நம்ம ஒருத்தர் மேல அன்பு வச்சிருந்தாலும் நேரம் வரும்போது அவங்கள பிரிஞ்சுதான் ஆகணும். இந்த உண்மையை புரிஞ்சுக்காம தான் என் அப்பா விஷயத்துல ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உன் விஷயத்துல நான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.
நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான், நீயும் உன் இனத்து கூட தான் இருக்கணும், நீ மட்டும் போயிட்டு வான்னு அழுதுகிட்டே சொல்றான். பம்பிள் பீ நான் பேச எனக்கு ஒரு குரல் கொடுத்துருக்கன்னு தேங்க்ஸ் சொல்றான். நீ எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கன்னு இவ சொல்றான். தூரத்துல போற ஒரு காரை ஸ்கேன் பண்ணிட்டு பம்பிள் பீ பலன்னு புது காரா மாறி இருக்கா. உன்னால இப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னு சார்லி ரொம்ப ஆச்சரியப்படுறா. பம்பிள் பீயோட சிக்னல் கிடைச்சதுனால ஆப்டிமஸ் பிரைமும் பூமிக்கு வந்துட்டாரு. அவர் கூட தான் இப்ப போயிட்டு இருக்கான். சார்லிக்கு எதுவும் ஆகாம அவ சேஃபா திரும்பி வந்ததும் மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேரோட நட்பும் அடுத்த கட்டத்துக்கு போகுது. போஸ்ட் கிரெடிட் சீன்ல இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. உன்னாலதான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இனமே பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு ஆப்டிமஸ் பிரைம் பம்பிள் பீயை பாராட்டுறாரு. ஆட்டோபாட்ஸை சேர்ந்த ஒரு சிலர் பூமிக்கு வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சார்லி அவங்க அப்பா காரையும் ரெடி பண்ணிட்டா. சோ இப்ப இவளுக்குன்னு ஒரு காரும் கிடைச்சிருச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.